எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்! தம்முடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறவர். உன்னை சுற்றியுள்ள மதில்கள், உன் பாதுகாப்பு என் முன் இருக்கிறது என்று சொல்லி சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் கூறுகிறார். ஜனங்களே ஓடி வாருங்கள் என்று அழைக்கிற அவர் ஜனத்திரளினால் நிறைந்த எருசலேம் மதிலில்லாத வாசஸ்தலமாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறார். ஆகவே நானே அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சகரியா 2 அதிகாரம் 5வது வசனத்திலே. ஆனால் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாக அடங்கியிருக்க வேண்டும். அவர் அண்டை நாம் சேராவிட்டால் அவர் எப்படி நமக்கு மதிலாக நிற்க முடியும்? இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது. கடவுளுக்கு மிகவும் பயந்து நடுங்குகிறதான, எப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறதான ஒரு அர்மீனிய தேசத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி. அவர் பல இடங்களுக்கு கடந்து சென்று வியாபாரம் செய்து வருவது பழக்கம். அப்படி அந்த கிறிஸ்தவ வியாபாரி பொருட்களை எல்லாம் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தன்னோடு கூட அநேக நபர்களும் காணப்பட்டார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து தூரத்தில் காணப்பட்ட ஒரு ஊருக்கு கடந்து சென்று அவர்கள் வியாபாரம் செய்யும்படியாக புறப்பட்டு கடந்து சென்றார்கள். புறப்பட்டு கடந்து செல்லுகிறதான நேரங்களில், இரவு நேரங்களில் ஒரு முகாம் போட்டு அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை அநேக நேரங்களில் ஏற்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் இவர்களை சுற்றி திருடர்கள் கடந்து வந்து அவர்கள் வைத்திருக்கிறதான பொருட்களை கொள்ளையாடி செல்லுவது வழக்கம். இப்படி ஒரு நாள் இரவு நேரத்தில் திருடர்கள் இவர்களை நெருங்கி வருகிறதான பொழுது, தங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு நாளும் கண்டிராத ஒரு அதிசயத்தை அந்த திருடர்கள் கண்டு திகைத்து அப்படியே நின்றார்கள். அந்த இடத்துல மிகவும் உயரமான மதில் ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது. மறுநாளும் கடந்து வந்து பார்த்த பொழுது மறுநாளும் அதே போல் உயரமான மதிலை கண்டார்கள். அவர்களால் அந்த மதிலை தாண்ட முடியவில்லை. 3ஆம் நாள் இரவிலே வந்து பார்த்த பொழுதோ அந்த மதிலில் ஒரு சிறிய ஓட்டை, அந்த மதிலான கொஞ்சம் பிளந்து இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அதன் வழியாக உள்ளே புகுந்து அந்த கொள்ளைக்கார தலைவன் என்ன செய்தான் என்றால், அந்த கிறிஸ்தவ வியாபாரியை பிடித்து தான் கண்டவற்றை சொல்லி நடந்ததை கூறும்படி அவனை மிரட்டினான். குழம்பி விட்டதான அந்த வியாபாரியோ, என்னிடம் மந்திர சக்தி எதுவும் இல்லை, ஒவ்வொரு இரவும் என்னையும் மற்றவர்களையும் தெய்வ சமூகத்திலே ஒப்புவித்து நான் ஜெபிப்பது மாத்திரம்தான் செய்வேன். ஆனால் இன்று இரவு நேரத்திலே களைப்பின் மிகுதியினால் நான் அரைகுறைவாக ஜெபித்து விட்டு தூங்கிவிட்டேன். நீங்கள் இதுவரை வர முடியாமல் போனதற்கும் இன்று வந்ததற்கும் இதுவே தான் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அந்த திருடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கொள்ளைக்காரர்கள் பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. அந்த கிறிஸ்தவ வியாபாரியும் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக தெய்வ சமூகத்தில் நெருங்கி செல்லும்படியாய் ஜெபமாகிய அந்த மதிலை அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்காதவராக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரங்களாக அவர் தன்னை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். அன்று யோபுவை சுற்றிலும் இருந்த அந்த வேலியை தாண்டி சாத்தானால் யோபுவை தொட முடியவில்லை. அவன் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டான், கர்த்தரும் அனுமதித்தார். ஆனால் யோபுவோ எதிலும் பாவம் செய்யவில்லை. கர்த்தர் நம்மை சூழ எழுப்பியுள்ள அந்த மதிலானது நாம் அவருக்கு உண்மையாக இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஸ்திரமாக இருந்து நம்மை பாதுகாக்கும். அந்த மதிலுக்குள் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக காணப்பட முடியும். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு.
ஜெபம் என்கிற அந்த மதிலை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில விட்டு விடக்கூடாது. தெய்வ சமூகத்திலே காத்திருப்பதை மறந்து போய்விடக்கூடாது. தெய்வ சமூகத்திலே எப்பொழுதும் முட்டிப்பாய் நிற்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பாக இருந்து தேவன் நிச்சயமாய் வழி நடத்துவார். ஒவ்வொரு நாட்களும் தெய்வ சமூகத்திலேயே காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்ற சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல எப்பொழுதும் தெய்வ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறதான பொழுது கர்த்தர் உங்களுக்கு மதிலாக இருந்து ஒவ்வொரு நாட்களும் பாதுகாப்பார். எல்லா விதமான உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை கட்டளையிடுவார். ஆகையினாலே பாதுகாக்கிற ஒவ்வொரு நாட்களும் வழி நடத்துகிற அந்த கர்த்தருடைய கருத்துல இந்த காலை பொழுதிலே உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களுக்கு கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் காணப்படுகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செட்டையின் மறைவிலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் வழி விலகி கடந்து செல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய செட்டையின் மறைவிலை அடைக்கலம் புகுகிறவர்களாக என் தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை யாவருக்கும் கொடுப்பீராக. நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளால் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எல்லா விதமான அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தீமையான செயல்களையும் கர்த்தர் இந்த காலை பொழுதில் முற்றிலுமாக மாற்றி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே மதிலாக இருந்து, நீரே கோட்டையாக இருந்து, நீரே அரணாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.